கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படியே ரூபினாமாவுமே அந்த குழந்தைய கொடுக்க போறாங்க. ஜின்னுமே வாங்கிக்கிச்சு. உடனே அந்த குழந்தைய பார்க்க போகுது. அப்ப ரூபினாமாவுமே இல்ல வேணாம் நீ இப்ப பார்க்காத அந்த குழந்தைய அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நான் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஜின்னு கேட்க, இது அயானா கிங் ஆஃப் த ஜின்னோடைய குழந்தை. சோ நீ இப்பவே பார்த்தா அதனுடைய பவர்ஸ் லாஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நீ இப்ப பார்க்காத அப்படின்னு சொல்லவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னுமே போக பாக்குது. அப்போ ரோஷினியுமே இரு ஜின் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ப்ராமிஸ் பண்ண டீலை நீ இப்பவுமே ஃபுல்ஃபில் பண்ணாம போறிய அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. என்ன டீல் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, இல்ல இல்ல நீ இப்ப அந்த டீலை வந்து புரோக்கன் பண்ணணும். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உனக்கு என் குழந்தைய கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவுமே, ஆமா நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி உன் குழந்தைய எனக்கு கொடுத்துட்டேன்ல, நான் இப்பவுமே அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுல இருந்த அந்த ஒப்பந்தத்தை அப்படியே உடைச்சு போட்டுட்டா அப்படி பெய்யுது. அந்த ஜின்னுமே போக அம்மனுமே எவ்வளவு நேரத்துக்கு தான் என்ன இப்படி பிடிச்சிருப்பீங்க, விடுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க பேபியுமே வந்து பா எனக்கு உயிரே போயிருச்சு, என்ன மாதிரி நடிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாட்டியுமே நான் அந்த அல்லாக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரூபினா அம்மாவுமே நல்லா ஏமாத்திட்டோம் ஜின்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் இவங்க எல்லாம் ஜின்னை ஏமாத்துறதுக்கு ஒரு டிராமா தான் போட்டிருக்காங்க போல. இப்ப ரூபினா அம்மாவுமே நீங்க கரெக்டான நேரத்துக்கு வந்தீங்க ஐயானா உங்களால பாதி வேலை இங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளுக்கு ஒண்ணு எடுத்து காமிக்கிறாங்க. இந்த மாதிரி அம்மன் தான் சொல்லியிருக்கான், நம்ம இந்த மாதிரி ஒரு பிளானை போடுறோம், இந்த டிராமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நான் இந்த உண்மையான ஐயனா இல்ல பொய்யான ஐயனாவை வெளியில கூட்டிட்டு போறேன். அப்ப ரோஷினியுமே அந்த மேஜிக் டோர் வழியா வெளியில போயிரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அவங்களுமே அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்ப குழந்தைக்கு என்ன பண்ண அப்படின்னு ருபினா அம்மா கேட்டிருக்காங்க. அப்ப அம்மனுமே சாதாரண நார்மலான டால் பொம்மையை தான் வச்சிருக்கான் அந்த இடத்துல, அதை தான் கவர் பண்ணி இவங்களுமே குழந்தை மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஜின்னு கிட்டயுமே. இதெல்லாம் நினைச்சிட்டு ருபினா அம்மாவுமே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க யாரும் இப்ப கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஆனா அம்மனுமே அந்த குழந்தை பொய்யான குழந்தைன்னு அந்த ஜின்னுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது ருபினா அம்மாவுமே நீ கவலைப்படாத, காலையில வரைக்கும் அந்த ஜின்னுக்கு தெரியாது, அதுக்குள்ள நம்ம ரோஷினியுமே வந்துடுவா, நம்ம வேற ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ருபினா அம்மாவுமே சொல்றாங்க இன்னைக்குள்ள அவங்க குழந்தையுமே பெத்திருப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லவுமே அங்க உள்ள எல்லாரும் அம்மன் கிட்ட கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீ அப்பாவாயிருத அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தன்னுடைய பிள்ளையை எப்போ பார்க்க போறோம் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. இங்க அப்படியே ரோஷினியை காமிக்கிறாங்க. அவளுமே குழந்தைய பெத்தெடுத்துட்டா. அந்த குழந்தைய பார்த்தா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய பெத்தெடுத்திருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவளுமே நீ அப்பா கிட்ட சீக்கிரம் போயிருவ, நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலான்னு அப்படின்ற மாதிரிலாம் இவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. அப்படிங்க அந்த ஜின்னு காமிக்கிறாங்க. அந்த ஜின் பக்கத்துல வச்சிருந்த அந்த குழந்தை காத்துல வந்து அந்த குழந்தையோட ஃபேஸ் தெரிஞ்சிருது, பொம்மை அப்படின்றது ஜின்னுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஜின்னுமே அயானா நீ என்னையும் ஏமாத்திட்டியா, உன்னுடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணல, நீ உனக்கு நான் இப்ப என்ன தண்டனை கொடுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய சக்தியை வச்சு அயானா இருக்கிற இடத்துக்கு போ, அயானாவை கல்லா மாத்திரு அப்படின்னு சொல்லுது. தென் அந்த சூறாவளி காற்று அப்படியே கருங்காட்டுக்குமே வருது. அந்த இவ கரெக்டா எஞ்சி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நிக்கும் போது அந்த இடத்துல அந்த சூறாவளி காற்று அந்த மேஜிக் டோர் கிட்ட நிக்குது. இதெல்லாம் பார்த்த இவளுக்கு எதுவுமே புரியல. சரி பாப்பா நீ சேஃபா இரு, அம்மா வந்து நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை தனியா வச்சுட்டு இவளுமே அவளுடைய சக்தியை பயன்படுத்த போறா. அதுக்குள்ள இவ அப்படி கல்லா மாறிடுறா. அந்த இடத்துல அந்த சூறாவளி காற்று இவளையும் அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வேற ஏதோ ஒரு கல்லு கீழே வச்சிருக்கு. இவளால நகரவே முடியல, கல்லாவுமே ஆயிட்டா. இங்க அப்படியே அம்மனை காமிக்கிறாங்க. அம்மனுக்கு எந்த விஷயமே தெரியாது இல்லையா, ஆனா அவன் கிட்ட இருக்கிற அந்த ஓல்டு அயானாவுமே இவளுக்கு இப்படி ஆனனால அம்மன் ரோஷினி அப்படின்னு கத்திட்டு அதுக்கப்புறம் அவளுமே கல்லா மாறி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறா. அம்மனுக்கு இந்த விஷயம் எதுவுமே புரியல. என்னாச்சு இந்த அயானாக்கு, ரோஷினிக்கு எதுவும் பிரச்சனையா இருந்தாதான் இவங்களுக்கு ஏதாச்சும் ஃபால் பண்ணும், அப்ப ரோஷினி ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அப்படி டென்ஷன் ஆகி அப்படி இவங்க எல்லாருமே அந்த கருங்காட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த அயானாவுடைய பிளேஸுக்குமே வராங்க. பட் இவனால உள்ள போக முடியல, ரேஹானாலையும் உள்ள போக முடியல. ஏன் நம்மளால உள்ள போக முடியல அப்படின்னு அவன் கேட்க இவனுமே சொல்றான், இந்த மாதிரி எனக்கு ஒருத்தருக்கு பழைய விஷயம் நடந்திருக்கு, நான் ரோஷினி கூட வரும்போது என்னால இதுக்குள்ள போக முடியல, அதனால ஜின்னா இருக்கிற நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஷயரி நான் ஜின் கிடையாது தானே, நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போக ரெடியா இருப்பா. அப்போ ரேஹானுமே வந்து இல்ல இல்ல இவளெல்லாம் உள்ள போக சொல்லாதீங்க அண்ணா, இவளெல்லாம் என்னால நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஏதாச்சும் வேற வழி இருந்தா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனுமே இதை தவிர நம்மளுக்கு வேற வழி இல்ல ரேஹான், அவ உள்ள போட்டு ஷயரி நிப்போ அப்படின்னு சொல்றான். தென் அவளுமே உள்ள போய் ரோஷினி இருக்கியா ரோஷினி இருக்கியான்னு கத்திட்டு இருக்கா. பட் அங்க எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் ரோஷினி ரோஷினின்னு கத்துறா, அங்கேயுமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இங்க அம்மன் அதுக்குள்ள வேற எங்கேயோ போயிருதான். அவளுமே உள்ள இருந்து வந்துட்டு ரோஷினி அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவனுமே அதானே நீ ஒழுங்கா கண்ணை வச்சு பாத்துருக்க மாட்டா, அதான் உன்ன ஃபர்ஸ்ட் உள்ள போக வேணா நான் அண்ணன்ட்ட சொன்னேன்,
அவர் கேட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுமே நீங்க வேணா உள்ள போய் பாத்துக்கோங்க, உள்ள அவ இல்ல, நான் உண்மையிலேயே பார்த்துட்டு தான் வந்தேன், எதுக்கு எடுத்தாலும் எனக்கு குறை சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு இவ சொல்ல அவனுமே இவளை பிளேம் பண்ண இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்க அமன் ஒரு எட்ஜுக்கு வந்து நிக்கிறான். அந்த எட்ஜ்ல பார்த்தா மேஜிக் டோரோடைய பாதி டோர் பிஞ்சு கிடக்குது. இதை பார்த்துட்டு ரோஷினி உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு ஜின்னுமே வருது. அப்ப இவனுமே அந்த இடத்துல எட்ஜ்ல தானே நிப்பான். அந்த ஜின் சொல்லுது, நீ உன்னுடைய பொண்டாட்டியை என்னைக்குமே பார்க்க முடியாது, உன் பொண்டாட்டிக்கு நான் என்ன தண்டனை கொடுத்துருக்கேன்னு உனக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஷினி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவுமே என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணதை அவ ஃபுல்ஃபில் பண்ணல, அதனாலதான் அவளுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தா. உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா, நீ உன் பொண்டாட்டி உன் பின்னாலையும் எப்பவுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஜின் கத்திக்கிட்டு இருக்கு. ரெஹானும் ஷயாரியுமே அம்மனை எங்க காணோம்னு சொல்லிட்டு அந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ்ல வந்து பாக்காங்க. இவன் அந்த ஜின்னு கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறதே தெரியுது. அவங்களுமே அந்த சைட்ல நின்று பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஜின் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்களுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப இவன் ஜில்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வாளை கூப்பிடுறான். இவன் ஜின்னோடைய பாட்சா தானே, அந்த வாள் வந்ததுக்கு அப்புறம் இவன் அந்த ஜின்னை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி குதிக்க பாக்குறான். அந்த ஜின் காத்தோட கலைஞ்சிருது. அப்ப இவன் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேஹானுமே அமீன்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சேஃபா லேண்ட் பண்றான் கீழேயுமே. ரேஹானுக்கும் ஷயாரிக்கும் இவனை எப்படி சமாதானம் பண்றதுன்னே தெரியல. அந்த சமயம் இவனுமே எவ்வளவோ அவளை ஹர்ட் பண்ணிருப்பான், அதெல்லாம் தான் நினைச்சு பாக்குறான். தன்னுடைய பொண்டாட்டி பக்கத்திலே இருக்கும்போது அவளை கொஞ்சம் கூட பாசமா பார்த்துக்கலையே, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமே, இப்ப நம்ம பொண்டாட்டி நம்ம கூடயே இல்லையே, நம்மளுடைய பிள்ளைய பார்க்க முடியல அப்படின்னு ரொம்ப அவன் வருத்தப்பட்டு இருக்கான். மறுநாள் ஆகுது. இவனுமே பெட்ல படுத்து கிடக்கான். பாட்டியுமே அவன் கூட தான் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ரேஹானுமே வாரான். பாட்டியுமே இவனுக்கு என்னாச்சு, ஏன் இவன் அன்கான்சியஸ்க்கு போயிட்டான், அந்த கருங்கட்ல என்னதான்ப்பா நடந்துச்சு, ப்ளீஸ் சொல்லு, ரோஷினி எங்க, பாப்பாவை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. அப்ப ரேஹானுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ப்ளீஸ் ரேஹான் உண்மையை சொல்லு அப்படின்னு அவங்க கேட்க இவனுமே நாங்க இந்த மாதிரி ரோஷினி அண்ணியை தேட போயிருந்தோம் அந்த காட்டுக்குள்ள, அப்பவுமே அவங்க கிடைக்கல, அதுக்கப்புறம் பார்த்தா ஜின் நம்ம அண்ணன்ட்ட வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, உங்க ரோஷினியும் குழந்தைய நீ எப்பவுமே பார்க்க முடியாது, உனக்கு நான் இதுதான் தண்டனை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இவரும் வானத்துல இருந்து கத்தியெல்லாம் கூப்பிட்டு சண்டை போட பார்த்தாரு. ஆனா அந்த ஜின் அதுக்குள்ள காத்தோட கலைஞ்சு போயிட்டு இவர் அதுக்கப்புறம் உடஞ்சு உட்கார்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாட்டியுமே அப்ப ரோஷினியும் குழந்தைய நம்ம எப்படிப்பா போய் தேடி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லவுமே எனக்கு தெரியல பாட்டி, நிச்சயமா அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், அந்த வழியை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல அந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. அப்படியே அவனை காமிக்கிறாங்க. அவனுமே உயிர் இருந்தும் உயிர் இல்லாத மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். யாரு கூடயுமே பேச மாட்டான். தன்னுடைய ரூம்ல அப்படி படுத்து உட்காந்து எஞ்சி உட்காந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படியே அவனுக்குமே சாய்மா வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா, தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இதெல்லாம் அவன் குடிக்கிறான். பட் அவனுக்கு சுயநலவு இல்லாத மாதிரி அன்கான்சியஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கிறான். இவன் எப்படி ரோஷினியும் அவனுடைய குழந்தையும் காப்பாத்தினா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் நிறைய பேர் நம்ம செகண்ட் சேனல்ல நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.